ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்குயர் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ். ஓகே, ப்ரிஃபிக்ஸ்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் வந்து என்னென்னலாம் வந்து காமனாக இருக்கோ அது ஸ்டார்டிங் லெட்டர்ஸை வந்து தான் நம்ம ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வச்சே நம்ம பார்க்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ளவர், ஃப்ளோ, ஃப்ளைட், இந்த 3 வேர்ட் கொடுத்துருக்காங்களா? இதில் பாருங்க, எஃப் வந்து மூணுத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எஃப் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லும் காமனாக இருக்குது. ஸோ எல். ஓ வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் காமனாக இருக்குது. தேர்டு ஸ்ட்ரிங்க்கு காமனாக இல்லை. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எஃப்எல் மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ காமன் ப்ரிஃபிக்ஸாக இருக்கிறது என்னன்னா எஃப்எல் மட்டும்தான் காமன் ப்ரிஃபிக்ஸ். ஓகே, அப்போ நம்ம எஃப்எல்ல தான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக அவுட்புட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து எதுவுமே எனக்கு இப்போ காமனாக இல்லை. நம்ம செகண்ட் அவுட்புட் பாருங்க, டாகு, ரேஸ் கார், கார். இல்லை எதுவுமே காமனாக இல்லை. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்? நம்ம ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம லெட் கன்சிடர் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அவுட்புட்டுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரிங் வேணும். ஸோ ஒரு அவுட்டுன்னு நம்ம ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஸ்ட்ரிங்கு வந்து சார்ட்டடாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து மேனிப்புலேஷனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு அரேவை வச்சு ஒரு அரேவை வந்து நம்ம லூப், ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு எல்லாத்துலேயும் நம்ம செக் பண்ணணும், எல்லா ஸ்ட்ரிங்லேயும் செக் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஆனால் நம்ம சார்ட் பண்ணிட்டா அப்படி தேவையில்லை. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் செக் பண்ணாலே போதும். அப்போ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் எது காமனாக இருக்கோ ஸோ அதுதான் இப்போ எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த அப்ரோச்சில் வந்து உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் என் தான் வரும். நீங்கள் இது நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் ஐட்ரேட் பண்ண போகிறேன், இந்த அரேல இருக்க எல்லா ஸ்ட்ரிங்கையும் ஐட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் போயிடும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ ஒரு ஃபார் லூப், முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம அரே சார்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ நம்ம அரேஸ் டாட் சார்ட் strs. இங்கே அரேஸ் டாட் சார்ட்டுங்கிறது வந்து ஒரு இன்பில் ஃபங்க்ஷன். இது நம்ம கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அரே வந்து நம்மளுக்கு சார்ட் ஆகி வந்துடும். சார்ட் ஆகி எஸ்டிஆர்எஸ்லேயே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் சொன்னேன்ல. ஸோ நான் ஸ்டார்ட்டுக்கு எண்டுக்கு வந்து 2 ஸ்ட்ரிங்கை வந்து நான் வச்சுக்கிறேன். strs ஆஃப் 0 and string end will be strs of strs dot length -1. ஓகே, பிகாஸ் நான் முன்னாடியே சொல்லியிருப்போம், ஏன்னா ஒரு அரேவோட இண்டெக்ஸிங் வந்துட்டு 0லேருந்து அந்த லென்த்தோட -1 வரைக்கும் தான் அதோட லென்த் இருக்கும். ஏன்னா அரேயோட இண்டெக்ஸிங் எப்பவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஒரு ஃபார் லூப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ட் I is equal to 0 and I should be less than math dot min of start dot length comma end dot length. ஏன் இப்படி போடுறோங்கிற உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஏன் அப்படி நான் போடுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இதோட மினிமம் எனக்கு ஸ்டார்ட்டோடதும் எண்டோட மினிமம் எனக்கு வேணும். இப்போ எனக்கு ஃப்ளோ வந்து இப்போ ஓகே, இப்போ வந்து எனக்கு கார் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ரேஸ் கார் வந்து எண்டிங் ஸ்ட்ரிங்ல இருக்கு. இப்போ ஸ்டார்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஸ்டார்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு ஈக்குவல் டு ரேஸ் கார். இப்போ எண்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு ஈக்குவல் டு எனக்கு கார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டைமில் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எனக்கு லாஸ்ட் எண்டோட வேல்யூ வந்து 3 தான் இருக்குது, அதோட லென்த்து 3 தான். பட் இதோட லென்த் வந்து 7 இருக்குது. ஸோ நான் 7 ஐட்ரேட் பண்ண போகும்போது எனக்கு ஃபோர்த் ரவுண்ட் ஆஃப் ஐட்ரேஷன் வரும்போதே எனக்கு இங்கே என்ன வரும்? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டுங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் காட்டும். ஸோ அதை நம்ம இது பண்ணணும், ஏன்னா நம்மளுக்கு காமன் தான் தேவையில்ல. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் மினிமமான லென்த் என்னவோ அது வரைக்கும் மட்டும் ஐட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்.
ஓகே. இப்ப வந்துட்டு இஃப் ஸ்டார்ட் டாட் char at of I equal to end dot caret of ஐயா இருந்தது அப்படின்னா ஆன்சர் சாரி அவுட்புட் தானே வச்சுருக்கோம் நம்ம அவுட்புட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஸ்டார்ட் டாட் கேரட் ஆஃப் ஐ ஓகேவா எல்ஸ் ரிட்டன் அவுட் ஓகே ஃபைனலாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் சேம் தான் ரிட்டன் அவுட் ஓகே ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ சப்மிட் பண்ணலாம் கோடை யா வி சால்வ் இட் ஓகே இதில் ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் see you